என்பதை நாம் அறிய தவறுகிறோம். அங்கதான் சிக்கல். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில போராட வைக்கிற ஒரு அரசா அது தரிசா நினைச்சு பாரு. அவனுக்கு ஏதாவது இருக்கா? இதான் மக்களின் நலன் பேணுகிற, மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா? இதுக்கு பேரா? உட்கார்ந்து போராடுகிறெல்லாம் பெண்கள், அவர்களுக்கு கழிவறையை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு? இது ஒரு மனித மனம் தானா? மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா? எப்படி இதை ஏற்கிறது? எப்படி இதை பொறுக்கிறது? இதற்கு பேர் நிர்வாகம், இது ஒரு ஆட்சி என்று வேற சொல்லிக் கொண்டுகிறார்கள். நல்ல ஆட்சி, நான்காண்டே சாட்சி என்று. நமக்கு வேற என்ன கேட்க தோணுது? இது சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் கேட்க தோணுது. வேற என்ன செய்ய கேட்கறது? வேற என்ன கேட்குது? தங்கை சாலினி கூட சொன்னாங்க, இடஒதுக்கீடு, சம உரிமை, சமூக நிதியெல்லாம் நீ எதுக்கு பேசுற? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பெண்ணிய உரிமையெல்லாம் ஏன் பேசுற? நீ இன்னும் போராடுறதுலாம் என்ன பொம்மைகளா? பெண்கள் தான், பெண்கள் தான். அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள். எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுகும் போது அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மள்கிட்ட பதில் இருக்கு? ஒரு வலியும் ஒரு கோபம் தான் வருது. இது எப்படா ஒழிக்கிறதுன்னு தான் வருது. இந்த குப்பையை போட்டவன் எங்க இருக்கான்னு நினைக்கிற? மாடியில் இருக்கான். மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா? நல்லா கவனிச்சுக்க. இடஒதுக்கீடு, இந்த இடப்பகிர்வு, இடஒதுக்கீடு என்கிற சொல்லே கூடாது. இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, அதுவும் உரிய பங்கீடு. முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே. சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும்? மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற நீயும், குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா? ரெண்டு பேரும் சமமா? நீ மாளிகையிலே வாழ்கிறாய், நான் குடிசையிலே வாழ்கிறேன், மண் குடிசையிலே. ரெண்டு பேரும் சமமா? சமமா? நீ 3 வேளை உணவு உண்ணுகிறாய், நான் ஒரு வேளை உணவுக்கே போராடுகிறேன். ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா? அப்ப சமபங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று, எவ்வளவு பெரிய மாற்று! அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்புக்கினிய தம்பி தங்கைகளே, இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி